ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாம். வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு போகலாம். ஜினியா சீட்ஸ் போட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விதையுமே முளைஞ்சிடுச்சு. முளைஞ்சது வந்து நிறைய முட்டை வச்சுருக்கு. இதுக்கப்புறம் பூத்து குளிங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது முளைஞ்சி வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு ஒரு செடியாக வேறு ஒரு தொட்டியில் வச்சிடணும். எனக்கு இடம் இல்லாததுனால நான் ஒரே தொட்டிலே எல்லாத்தையும் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக முட்டை வச்சுருக்குன்னு எல்லாத்துலேயும். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கலர் விதை போடுறோமோ அதே கலரில் தான் பூ பூக்குன்றது கிடையாது. என்ன கலரில் வேணாலும் இந்த தனியாக பூக்கும். அதான் இதோடைய தனித்துவம். இந்த செடி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான். நல்லா தழுந்து வராங்க. இது வந்து வாடாமல்லி விதை போட்டது தான். இதை ஸ்பெஷல் எல்லா வீட்லேயும் நல்லா வளரும். பர்பிள் தான் நார்மல், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கீழே முளைஞ்சி வர்றது ரெட் கலர். அதையும் வேறு தொட்டியில் வைக்கணும். ஆனால் நான் வேறு தொட்டியில் வைக்கல, அதிலே வச்சுட்டேன். அப்புறம் சாமந்தி, இவங்க அடினியம். இது வந்து ஒரு குரூப்பில் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. நிறைய கலையெல்லாம் இருந்துச்சு. கலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் போன மாதம்தான். அதனால் இப்படி நிற்கிறாங்க. பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்களேன். இவங்களும் அடினியம் தான். இவங்க கொஞ்சம் பெரிய அடினியம், விதையிலேருந்து வந்தவங்க தான். அழகாக பூ கொத்து கொத்தாக பூ வச்சு அழகாக பூக்குறாங்க இவங்க. இவங்களும் அடினியம் தான், அரபிக்கம். இவங்கள்தான் ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்கேன். எப்போ இது செடி ஃபுல்லாக பூ வைக்கும் அப்படின்னு ஆசையாக இருக்கேன். பார்ப்போம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. இவங்க கள்ளின்றது கரெக்டாக இருக்குது இதுக்கு பேர். ஏன்னா இதில் வந்து 3 பூ பூத்துருச்சு. நானும் பூக்குன்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போய் பார்க்குறேன், பூக்கலை. ஆனால் ஈவினிங்காக அந்த பூத்து முடிஞ்சு ஒரு மாதிரி வதங்கி இருக்கும்ல, அந்தமாரி இருக்குது. பூத்துருக்காங்க போல். எந்த டைமில் பூத்துதுன்னு எனக்கே தெரியல. 3 பூவே அதேமாரி மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்தேன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மொட்டு வச்சுருக்கு, அது என்னாச்சும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். இவங்க வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இவங்க நெய் மிளகா. இதுக்கப்புறம் தான் சீசன் சொல்லியிருக்கா ஃப்ரெண்டு. இப்போது நம்ம பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சோம்ல, அதில் புது துளிர் வந்திருக்கு. இது ராமர் பானம். பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும். இங்கே பாருங்க நம்ம செல்லக்குட்டிய டிராகன், நல்லா புது துளிர் வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கவே. வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா 2 இடத்துல புதுசாக துளிர் வந்திருக்கு. அதனால் ஹாப்பியாக இருக்குது. என் பொண்ணு எப்போமா பழம் வரும்னு கேட்டுட்ருக்கா. இது செடியே இன்னும் வரல பெருசாக. எங்கேருந்து இப்போதைக்கு பழம் வரப்போகுது? இன்னும் 1 இயர்க்கு மேலேனாச்சும் ஆகும்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தால செடி பூ வச்சுருக்குன்ட்டு பிஞ்சு வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம அணில் கடிச்சு போட்டு போயிட்டாரு. அச்சோ, ரொம்ப ஆசையாக இருந்தோம். சரி காய்க்கவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடிச்சு போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மல்பெரி நல்லா தலைன்னு வளர்ந்து வந்தது. செடி என் கைக்கு வரும்போது காஞ்சி குச்சி மாதிரி தான் வந்துச்சு. இது துளுக்குமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராக தலைன்னு வந்துடுச்சு. பிளாக்காக தெரிஞ்சுதா, சரி மல்பெரி தான் நம்ம கவனிக்காத விட்டுருக்கோம் போல் அப்படின்ட்டு போய் பார்த்தா ஏதோ புழுக்க, ஏதோ போட்டு வச்சிருக்க அணிலா எலியா என்னன்னு தெரியல. சாக் அப்படின்ட்டு வந்துட்டேன். காய்க்குது, பழம் வைக்குது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அடுத்தது. ஆனால் செடி நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா புது தளிர் விட்டு பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணணும்னா ஒரே வழிதான் இருக்குது. அதுக்கு ஒன்று நம்ம தெளிவான மனசாட்சியோடு இருக்கணும், இல்லைன்னா மனசாட்சியே இல்லாமல் இருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒரு வழிதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம இது வந்து அலமண்டா. இது நான் கேட்கவே இல்லை. அந்த பழச்செடிலாம் வாங்கும்போது கூட சேர்த்து அணைச்சிருக்காங்க. சரி வந்துட்டாங்க நம்ம வீட்டை தேடின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் நட்டு வச்சாச்சு. பார்ப்போம், பூக்காக வெயிட்டிங் தான் அதுவும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கீழே வந்தாச்சு. கீழே இருக்கிற செடி இது யாருன்னு தெரியுதா? ஒரு டைம் நியூஸில் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. பிரம்ம கமலம் நைட்டில் பூக்கும்னு சொல்லுவாங்க. இது பூக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய டைம் வச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோவா எந்த செடியுமே ஃபெயிலியர் ஆகாது. நான் வைக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடும். ஏதோ 1 2 ரேர். அதில் இதுவும் ஒன்று பிரம்ம கமலமும். இந்த தடவை நல்லா தலைன்னு வந்திருக்காங்க. பார்ப்போம், பூக்காக வெயிட்டிங். இது வந்து மிளகு செடி. மிளகு வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சதுக்கப்புறம் 2 3 இலை வந்திருக்கு புதுசாக. பரவாயில்ல, நம்ம கிளைமேட்க்கெலாம் வருமோ வராதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு.
பார்ப்போம் மிளகு எப்போ வருதுன்னு பார்த்து போயிட்டு. இது வந்து பால்கனியில் இருக்கிறது. பால்கனியில் ஃபஸ்ட்டு நிறைய வச்சுருந்தேன், அப்புறம் எடுத்துட்டேன். இந்த பிங்க் கலர் தாமரை பாட்டில் தான் வச்சு இந்த மணி பிளான்ட் வச்சுருந்தேன். என் பொண்ணு எடுத்து விளையாண்டு வச்சுருக்கா சனி ஞாயிறு லீவில். இவங்க வந்து வெண்கா மாடியில் வச்சிங்கன்னா அப்படியே பொக்கை மாதிரி பூக்கும். ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். வெயில் வேணும் நல்லா இதுக்கு. ஆனால் நான் இப்போ கீழே கொண்டு வந்துட்டேன், செடி அதிகமாகுது மாடியிலன்னு சொல்லிட்டு. அப்புறம் துளசி ரோட்டன்ஸாக இருக்குது. அவ்வளோதான், செடி இது முடிஞ்சிச்சு. இந்த மாலை வந்து எனக்கு பூ கட்ட தெரியாது. அதில் பூ கட்டணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரவே இல்லை. அதனால் நான் அதை விட்டுட்டேன், கற்றுக்கல. இது வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க முருகருக்கு மாலையாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆல்ரெடி எனக்கு அலறில அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் முருகருக்கு நம்மளே கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து என் பொண்ணு எடுத்தது. நேற்று ஈவினிங் எடுத்தா. எவ்வளோ அழகாக எடுத்திருக்கா பாருங்க, அந்த சூரியன் மறையும் போது. கள்ளி பூ பூத்துடுச்சு, பார்க்க முடியலன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.